இந்திய டுடே கருத்து கணிப்பு. இது வந்து கருத்து கணிப்பே இல்லை, இது கருத்து துடிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கும் திமுக வந்து ஒரு பலத்தோடு தான் இருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட்டாக இறங்கி நல்லா வேலை செஞ்ச கட்சி இன்னும் வரல, உள்ள இல்லை, வீட்டில் வேலை செய்யலை. விஜய் அவர்களும் வந்து அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கு, ஒரு பேட்டிங்கிற கூட கொடுத்துட்டு தான் இருக்கார் வழியை. முழுசாக இறங்கி வேலை செய்யலை. இன்னைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் தான் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இது நாள் வரைக்கும் கூட்டணி என்னுடைய அந்த கண்ட்ரோல்லே இருந்துட்டார். அவர் வந்து அந்த கூட்டணி விட்டு அவர் வெளியே வரலை. அது கூட்டணி அமைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகிடுச்சு. அதனால் சீமான் அண்ணன் தமிழ் தேசியம் அப்புறம் தனித்து போட்டியிடுறவர், அவரை மக்கள் வந்து எந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்கன்னே சரியான கண்டுபிடிக்க முடியல. அதனால் வந்து இந்தியருடைய கருத்து கணிப்புங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு தான். அது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. திமுக இன்றைக்கும் கூட்டணி பலத்தோட கொஞ்சம் நல்லா பலமாகவே இருக்காங்க. இனி வந்து 2 மாதம் இருக்குது. இதுக்குள்ளார வந்து இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கு சரி, அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கள நிலவரம் நிறையா மாறும். மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் வெற்றி வாய்ப்பு வந்து இன்றைய சூழ்நிலை, இன்னைக்கு இந்திய டுடே எடுத்த கருத்து கணிப்பு வரை வந்து டிஎம்கே வந்து நல்ல ஒரு லெவலில் இருக்காங்க. இது வந்து இவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம்லாம் போனால் தான் அது எப்படிங்கிறது தெரியும். தொண்டர்கள்லாம் அவங்களுடைய அதாவது தலைவர் மட்டுமே உழைச்சா போதும் அப்படிங்கிறதோட தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்லாம் எந்த அளவுக்கு உள்ள இறங்கி மக்களோட நெருங்கி பழகி அதை வந்து வெற்றி அவர்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.